நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சூர்யா சாரோட 48வது திரைப்படத்தில் இருந்த ரொம்பவே முக்கியமான ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பியான 3 அப்டேட் பாத்தீங்கன்னா வெளியாகிருக்குது. அதில் முதலாவதாக சூர்யா 48வது திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படின்றதையும், இரண்டாவதாக இந்த ஒரு திரைப்படத்தில் சூர்யா சாரோட கேரக்டர் என்ன அப்படின்றதையும், மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வெளியாகிருக்குது. சோ மொத்தம் 3 அப்டேட் 48வது திரைப்படத்தில் இருந்து வெளியாகிருக்குது. சோ இதை பத்தி ஒன் பை ஒன்னா வீடியோ கிளிப்பே டீலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதல் அப்டேட் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி சூர்யாஸோட 46வது திரைப்படத்தை வெங்கி அட்லூரி இயக்குறாங்க. 47வது திரைப்படத்தை ஜித்து மாதவன் இயக்குறாங்க. சோ இந்த ஒரு நிலையில சூர்யாஸோட 48வது திரைப்படத்தை இயக்குனர் தாசே ஞானவேல் இவங்க இயக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல சூர்யாஸோட கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜய் சார் மெர்சல் திரைப்படத்துல 5 ரூபா டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர்ல தான், அதாவது சென்னையில் பிரபலமாக இருந்த 5 ரூபாய் டாக்டர் கதாபாத்திரத்தில் சூர்யா சார் நடிக்கிருப்பதாக ஒரு தகவல் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இது பாத்தீங்கன்னா உண்மை சம்பவம். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து தான் சூர்யா 48வது திரைப்படத்தை தாசே ஞானவேல் இவங்க இயக்கிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் சூர்யா சார் 5 ரூபாய் டாக்டராக நடிக்கிறதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கருப்பு திரைப்படம் போல இந்த ஒரு திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அமையும் அப்படின்றதுல எந்த டவுட்மே கிடையாது. இந்த வருடம் மட்டுமே சூர்யா சாரோட 3 திரைப்படங்கள் வெளியாக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகேன்பா, 5 ரூபாய் டாக்டராக 48வது திரைப்படத்தில் சூர்யா சார் நடிக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.